வணக்கம் மகளே, இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆன 10 ஹார்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இரவு ஒரு இளம் பெண் கடத்தப்படுறா. அந்த கேஸை நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண போக அதே டைமிங்ல ஹைவேல போயிட்டு இருக்க சென்னை டு கோயம்புத்தூர் பஸ்ல இருந்து ஒரு பேசஞ்சர் கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணி அவன் டிராவல்ஸோட பேரை சொல்லி இந்த பஸ்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஆல்ரெடி ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்க நம்ம ஹீரோ காதுக்கு ஹைவேல போயிட்டு இருக்க ஒரு பஸ்ல ஒரு இளம் பெண் டார்ச்சர் பண்ணப்பட்டு இருக்கான்ற விஷயம் தெரிய வந்ததும் ஒருவேளை மிஸ் ஆன பொண்ணு தான் அந்த பஸ்ல கடத்தி கொண்டு போறாங்களோன்ற சந்தேகப்பட்டு அந்த பஸ் நிறுத்தினான். அந்த பஸ்ஸுக்குள்ள கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ண அந்த யங்ஸ்டர் இறந்து போயிருக்கான். பஸ்ஸுக்குள்ள இருந்த யாரோ ஒருத்தர் தான் அந்த யங்ஸ்டரை கொண்டு இருக்கணும். ஹீரோவுடைய விசாரணையில யார் அந்த கொலைகாரன் தெரிய வரும்போது தான் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அது போக ஆரம்பத்திலே ஒரு பொண்ணு மிஸ் ஆனால அந்த பொண்ணுக்கும் பஸ்ஸுக்குள்ள இறந்து கிடக்குற இந்த யங்ஸ்டருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு கனெக்ட் வேற இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த 10 ஹார்ஸ். இப்போ இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்றேங்க. சரி வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல சேலம்ல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரியவரும் ஒரு அம்மாவும் எங்களுடைய பொண்ணை காணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு மிஸ்ஸிங் கேஸை நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ அவர் தான் எடுக்கிறாரு. அந்த பொண்ணுடைய போட்டோவை வாங்கிட்டு லாஸ்டா இவங்க பொண்ணுடைய போன் லொகேஷன் அந்த இடத்த ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு போய் பாக்குறாரு. அந்த ஏரியால ஒரு ஸ்ட்ரீட் லைட் உடைஞ்சு போயிருக்கு. அதுக்கு கீழே ஏகப்பட்ட கம்பளி பூச்சிகளா இருக்கு. அப்படியே இப்போ அந்த ஸ்ட்ரீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ள ராத்திரி நேரம் லைட் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. நடு ராத்திரி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வீட்டு வாசல்லையும் ஒரே கம்பளி பூச்சா இருக்கு. வீட்டுக்குள்ள ஏசி யாரோ இப்பதான் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுதான் நடந்திருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு கெஸிங்க போடுறாரு. மிஸ் ஆன அந்த பொண்ணு இந்த வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்கணும். அப்ப யாரோ ஒரு சிலர் அந்த பொண்ணு மேல கம்பளி பூச்சிகளை தூக்கி போட்டிருக்கணும். இதனால அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கணும். அப்ப இந்த ஏரியாவை சேர்ந்த யாரோ ஒருத்தர் வாமா எங்க வீட்டுல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போ, பொறுக்கி பசங்க யாரோ வேணும்னே தான் இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆறுதலா பேசி வீட்டுக்குள்ள கூட்டு போயிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கணும். எப்படிலாம் நம்ம ஹீரோ கெஸிங்க போட கூட இருக்க போலீஸா நம்ம ஹீரோ பார்த்து எப்படி சார் இது கன்ஃபார்ம் கிட்னாப் தான் சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க இந்த ஏரியால குறிப்பா இந்த இடத்துல ஸ்ட்ரீட் லேம்ப் உடைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இங்க தான் ஏகப்பட்ட கம்பளி பூச்சி செதறப்பட்டிருக்கு. அதோட லைட் எரிஞ்சிட்டு இருக்க இந்த வீட்டு வாசல்ல தான் கம்பளி பூச்சிகளா இருக்கு. அண்ட் குறிப்பா இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு நேரம் ஏசி ஓடிட்டு இருந்திருக்கு. சோ இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா கண்டிப்பா அந்த பொண்ணை பக்கவா பிளான் பண்ணி கிட்னாப் பண்ணிருக்காங்க. கிட்னாப் பண்ணவங்களால ரொம்ப தொலைவு போயிருக்க முடியாது. சோ நடுவுல செக் போஸ்ட்ல இருக்க நம்ம ஆளுங்களை அலர்ட் பண்ணி எல்லா வண்டியை செக் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி அலர்ட் கொடுக்க அதே மாதிரி செக் போஸ்ட்ல ஒரு ஆம்னி கார், அந்த ஆம்னி காருக்குள்ள ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. இப்ப செக் போஸ்ட்ல இருக்க போலீஸ் அந்த ஆம்னி காரை செக் பண்ணதுல அந்த காருக்குள்ள தான் கடத்தப்பட்ட பெண் இருக்கா. உடனே இந்த விஷயத்தை அங்க இருந்த கான்ஸ்டபிள் டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்றதுக்குள்ளவே அந்த காருக்குள்ள இருந்தவனுங்க செக் போஸ்ட்ல நின்னுட்டு இருக்க போலீஸை ஷூட் பண்ணிட்டு பேரிகேட் எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோட டீம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 3 கான்ஸ்டபிள்ஸ் இறந்து கிடக்குறாங்க. பேரிகேட் எல்லாம் ஒரு ஓரமா இருக்கு. அந்த பேரிகேட்டை நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கிட்னாப்பர்ஸ் உடைய வண்டி உரசிட்டு போனதுல அந்த காரோடைய ப்ளூ பெயிண்ட் பேரிகேட்ல ஒட்டிட்டு இருந்திருக்கு. சோ அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இந்த ரூட்ல வரக்கூடிய மொத்த செக் போஸ்ட் டோல்கேட் முதல் கொண்டு எல்லா பக்கமும் ப்ளூ கலர் கார் கிராஸ் ஆனா உடனே அதை சோதனை பண்ணுங்க அப்படின்னு மாதிரி அலர்ட் கொடுக்குறாரு. ஆனா இன்னமும் அந்த ப்ளூ கலர் கார் செக் போஸ்டையோ டோல்கேட்டையோ கிராஸ் பண்ணவே இல்லையா. நடுவுல ஒரு ஷார்ட்கட் ரூட் இருக்கு. அதை பிடிச்சா விருதாச்சலம் ஹைவேவை பிடிச்சிடலாமா. அந்த கிட்னாப்பர்ஸ் அந்த ஷார்ட்கட் ரூட்டை எடுத்திருந்தாலும் அவனுங்களால இன்னும் ஹைவே ரீச் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அந்த ஷார்ட்கட் ரூட் அதிகமான வளைவு கொண்டது, ரூட்டே ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஹைவே வழியா போனாலும் அந்த கிட்னாப்பர்ஸை வளைச்சு பிடிச்சலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. அப்படி இவரு வேகமா சேஸ் பண்ணிட்டு போயிட்டு கடைசியா ஒரு வழியா அந்த கிட்னாப்பர்ஸ் உடைய ஆம்னி காரை வளைச்சு பிடிச்சி உள்ள இருக்க அந்த கிட்னாப்பர்ஸ் எல்லாம் அடிச்சு பொழந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்த பொண்ணு எங்கடான்னு கேட்டா, சார் நாங்க ஜஸ்ட் காசுக்கு வேலை செய்யக்கூடிய கூலி படைங்க தான். எங்களுக்கு இந்த பொண்ணுடைய போட்டோ அனுப்பி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள தூக்க சொன்னாங்க. அந்த வேலையை மட்டும் தான் நாங்க பண்ணி கொடுத்தோம். நடு வழியிலே அந்த பொண்ணை வேற ஒரு வண்டிக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டோம். மத்தபடி அவங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு எங்க போறாங்க என்ன பண்றாங்களா எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த கிட்னாப்பர் சொல்ல அந்த ஸ்பாட்லயே நம்ம ஹீரோ காசுக்காக பொண்ணை கடத்துவீங்க, செக் போஸ்ட்ல பிடிக்க வந்த கான்ஸ்டபிள்ஸை ஷூட் பண்ணுவீங்க, உங்களை மாதிரி ஆளுங்களாம் இந்த சமுதாயத்துல உயிரோடவே இருக்க கூடாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த கிட்னாப்பர்ஸை கொளுத்தி விட்டு இப்போ இவனுங்க அந்த பொண்ணை வேற ஒரு வண்டிக்கு ஷிஃப்ட் பண்ணன்னு சொன்னானுங்களே அதை தேடி ஒரு பக்கம் இவர் போயிட்டு இருக்க. அந்த டைமிங் பார்த்து கண்ட்ரோல் ரூமுக்கு சென்னை டு கோயம்புத்தூர் போயிட்டு இருக்க ஐம்பொன் டிராவல்ஸ்ன்ற ஒரு ஆம்னி பஸ்ல இருந்து ஜீவான்ற ஒரு யங்ஸ்டர் கால் பண்ணி ஒரு மாதிரி அந்த பையன் பதட்டத்தோட, சார் சென்னை டு கோயம்புத்தூர் போயிட்டு இருக்க ஐம்பொன் டிராவல்ஸ்ல ஒரு பொண்ணை ஒருத்தன் போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், கொஞ்சம் சீக்கிரம் வந்து பிடிங்க அப்படின்ற மாதிரி அவன் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு கால் கட் ஆயிடுது. உடனே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோ காதுக்கு வந்ததும் இப்ப இவங்க தேடப்படுற அந்த மிஸ் ஆன பொண்ணு ஒரு வேளை அந்த பஸ்ல தான் கிட்னாப்பர்ஸ்
பஸ் கடத்திட்டு போறாங்களோன்ற ஒரு சந்தேகத்தோட உடனே அந்த பஸ்ஸோட லொகேஷன் ட்ராக் பண்ண சொல்லி கள்ளக்குறிச்சி டோல்கேட்டை அந்த பஸ் கிராஸ் பண்ணிடுச்சான். அதுக்கு அடுத்த ஜங்ஷன்ல நம்ம ஹீரோ அவங்க டீம் எல்லாம் போயிட்டு அந்த பஸ்ஸை வழி மறைச்சு கடைசியா அந்த பஸ்ஸை பிடிச்சிடறாங்க. அப்படி அந்த பஸ்ஸை பிடிச்சி அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரா விசாரிக்கும் போதும் எல்லாருமே பேய் அறிஞ்ச மாதிரி வெளில வராங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு யங்ஸ்டர் மர்மமான முறையில இறந்து கிடக்குறான். அண்ட் அந்த பஸ்ல அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டாரு. இவங்க தேடப்படுற அந்த மிஸ் ஆன பொண்ணு அதுல இல்ல. இப்போ அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு கொலைவேரம் நடந்திருக்கு. இறந்து போன அந்த யங்ஸ்டரை பார்த்து அந்த யங்ஸ்டர் கூட திவ்யான்ற ஒரு பொண்ணு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் இறந்து கிடக்குறான் போல. அவன் எப்படி இறந்தான்னு அவன் கூடவே இருந்த அந்த பொண்ணுக்கே தெரியல. அண்ட் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த யாருக்குமே தெரியல. ஆனா நம்ம ஹீரோக்கு என்னன்னா இந்த பஸ்ஸுக்குள்ள இருந்தவங்க தான் யாரோ ஒருத்தவங்க அந்த யங்ஸ்டரை கொண்டு இருக்கணும். சோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து ஒவ்வொருத்தரா இப்போ விசாரிக்க ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ல இருக்க ஏதோ ஒரு பேசஞ்சர் தான் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி இந்த பஸ்ல ஒருத்தன் ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி கால் பண்ணி சொன்னால அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக எல்லாருடைய மொபைலும் கலெக்ட் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு யார் கால் பண்ணிருக்கான்னு செக் பண்ணா அது வேற யாரும் இல்ல, அதே பஸ்ல மர்மமான முறையில இறந்து கிடக்குறான்ல ஜீவான்ற ஒரு பையன் தான் கண்ட்ரோல் ரூமுக்கே கால் பண்ணிருக்கான். போலீஸ்க்கு கால் பண்ணவே செத்து கிடக்குறானா. ஆரம்பத்துல மிஸ் ஆன அந்த பொண்ணுக்கும் செத்து கிடக்குற இந்த ஜீவான்ற பையனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு. அது நாம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மிஸ் ஆன அந்த பொண்ணை கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ முதல்ல ஜீவாவை அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கவங்க யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணிக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிக்கிற விதமா ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் ஜீவாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கும் அனுப்பிட்டாங்க. இந்த பக்கம் ஸ்டேஷன்ல ஒவ்வொரு பேசஞ்சரா கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. முதல்ல இந்த டிராவல்ஸ் உடைய பஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டர் அவங்கள தான் நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. அதுலயும் குறிப்பா அந்த கண்டக்டர் பேசஞ்சர்ஸ் உடைய நேம் சாட்ல ஜனனின்ற ஒரு பொண்ணுடைய பேருக்கு மட்டும் மார்க் பண்ணி வச்சிருக்கான். ஏன் லிஸ்ட்ல அந்த பொண்ணுடைய பேர் மட்டும் நீ மார்க் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ இந்த கண்டக்டர் பார்த்து கேட்க இவங்க பஸ் எப்பவும் கோயம்பேடுல நைட் 8 மணிக்கு எடுத்துருவாங்களாம். ஆனா இன்னைக்கு ஒரு ½ hour லேட்டா அதாவது 8:30க்கு தான் பஸ் எடுத்துருக்காங்க. இந்த ஜனனின்ற பேசஞ்சர் போற வழியில தான் ஏறி இருக்க வேண்டியது. ஆனா அந்த ஸ்டாப்பிங்ல அவங்க இல்லாதனால அவங்களுக்கு போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால அந்த ஜனனின்ற பேசஞ்சரை மட்டும் ஏத்தாமலே இந்த பஸ் கிளம்பிடுச்சான். அவங்க பஸ் ஏறலன்றத மார்க் பண்ற விதமா தான் அவங்களுடைய பேர்ல நான் ரெட் மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி கண்டக்டர் சொல்ல சரி ஓகே இந்த பஸ்ல ஏறாத அந்த ஜனனின்ற பேசஞ்சருக்கு என்னாச்சுன்ற மாதிரி போலீஸ்காரங்க ஒரு கோணத்துல விசாரிக்க இப்ப திரும்பவும் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ அடுத்ததான் அந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி டாக்டர் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்ப இறந்து போயிருக்க ஜீவாக்கும் அந்த பஸ்ல இருக்க யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டுச்சான்ற மாதிரிலாம் கேட்க ஆமா நான் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறும்போது ஜீவாக்கும் அந்த பஸ்ஸோட கண்டக்டருக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இது சம்பந்தமானா அந்த பஸ்லயே ஒரு பிரெக்னன்ட் லேடி இருந்திருக்காங்க. பாவம் அவங்களுக்கு வாமிட் வந்திருக்கு. இத பார்த்து அந்த பஸ் கண்டக்டர் இவர் நீ தானே வாமிட் எடுத்த ஒழுங்கா நீ தான் கிளீன் பண்ணணும், எங்கேயாச்சும் போய் லோடு ஏத்திட்டு வந்துருது அப்புறம் இந்த மாதிரி பஸ்ல வந்து வாந்தி எடுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி அந்த பிரெக்னன்ட் லேடியை பார்த்து அசிங்கமா கேட்க இவர் இப்படி அந்த பிரெக்னன்ட் லேடி கிட்ட கடுமையா நடந்துக்கிறத அதே பஸ்ல இந்த ஜீவா பார்த்துட்டு கடுப்பாய் அந்த கண்டக்டர் போட்டு பொழந்திருக்கான். அப்படி கண்டக்டருக்கும் ஜீவாக்கும் பிரச்சனை ஏற்பட்டதை இந்த லேடி டாக்டர் பார்த்திருக்காங்க. ஒருவேளை இந்த பிரச்சனை இல்ல கண்டக்டர் தான் ஜீவாவை ஏதாவது பண்ணிருப்பானு சொல்லிட்டு அந்த கோணத்துல விசாரிச்சாலும் இந்த கண்டக்டர் ஜீவா கிட்ட அடிதான் வாங்கியிருக்காரு தவிர இவரால திரும்பி அடிக்க முடியல. இவர் ஜீவாவை எதுவும் பண்ணதுக்கான எந்த ஒரு தடையும் கிடைக்கல. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஜீவாவுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி கழுத்துல குத்தப்பட்டு செத்து கிடந்த ஜீவாவுடைய பாடிக்கு பக்கத்துல ஒரு கத்தி கிடைச்சிருக்கு. இந்த கத்தியோட கைரேகையில் இருந்த நபர் இந்த பஸ்ல வந்த பேசஞ்சரான குருன்ற ஒருத்தனோட ஒத்து போயிருக்கு. சோ அடுத்தபடியா நம்ம ஹீரோ இப்போ குருன்ற அந்த நபரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. உன் கைரேகை கொண்ட கத்தி எப்படி செத்து கிடந்த ஜீவாவுடைய பாடி பக்கத்துல இருந்துச்சு, நீ தான் ஜீவாவை கொலை பண்ணியா, உனக்கும் ஜீவாக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த குருன்ற விசாரிக்க ஆரம்பிக்க போலீஸ் ஸ்டைல்ல விசாரிச்சதுல குரு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சாராம். இந்த ஜீவாவா இவனுக்கு முன்னாடியே தெரியுமா. ஒரு நாள் இவன் வேலை பார்த்துட்டு இருந்த ஹோட்டலுக்கு ஜீவா அவன் கேர்ள் ஃபிரெண்ட் திவ்யாவை கூட்டிட்டு இந்த குரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்க அந்த ஹோட்டல் தான் கூட்டு போயிருக்கான். இந்த ஹோட்டல்ல திவ்யா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உள்ள யாரோ போன்ல கேமரா ஆன் பண்ணி வச்சிருந்திருக்காங்களாம். அத திவ்யா பார்த்துட்டு பயந்து போய் அந்த போனை கொண்டு வந்து ஜீவா கையில கொடுத்து இந்த மாதிரி பாத்ரூம்குள்ள யாரோ உங்க போன் கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, யாரோ தப்பான முறையில வீடியோ எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்ததும் உடனே நம்ம ஜீவா அந்த போன் எடுத்துட்டு போயிட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட யார் இந்த போன்ன்ற மாதிரி கேட்க அவங்க அந்த போனை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த போன் ஆக்சுவலா அதே ஹோட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய குருவோடையது. அவ்வளவுதான் கடுப்பான நம்ம ஜீவா அந்த குருவை பிடிச்சி காது மேலே அடிச்சு அவனை இன்னொரு முறை பொண்ணுங்களை இந்த மாதிரி தப்பான வீடியோ எடுக்கணும்னு பார்த்ததுல உன்னை புதைச்சிட்டா அப்படின்ற மாதிரி மிரட்டி அவனை காது மேலே அடிச்சு விரட்டி விட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்ல தான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். இந்த கடுப்புலே நல்ல சான்ஸ் கிடைச்சா ஜீவாவை படி வாங்கினோன்ற மாதிரி காத்து கிடக்கும் போது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஜீவா திவ்யாவை கூட்டிட்டு இந்த பஸ்ல ஏறத அதே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த இந்த குரு பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இவனுடைய பழியை தீர்த்துக்கிற விதமா பஸ்ஸுக்குள்ள வச்சு இவன் கதையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஜீவா போற அதே பஸ்ல இந்த குருவும் ஏறி இருக்கான். ஹைவேல போயிட்டு இருக்கும் போது நைட் எல்லாம் அசந்து தூங்குன நேரமா பார்த்து அவனை கத்தியால குத்தி கொண்டுலான்னு சொல்லிட்டு இந்த குரு அப்படியே நைஸா ஜீவா கிட்ட போயிருக்கான். பார்த்தா அவன் ஆல்ரெடி அங்க செத்து கிடந்திருக்கான். பதற்றத்துல இவன் கையில இந்த
கத்தி வேற ஸ்லிப் ஆகி விழுந்திருக்கு. இவன் கீழே விழுந்த கத்தியை தேடி எடுக்கிறதுக்குள்ளவே பஸ்ஸா போலீஸ்காரங்க மடக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சார் நடந்துச்சு. நான் அவனை கொல்லணும் தான் கத்தியோட ஏறினேன். ஆனா அவன் ஆல்ரெடி அங்க செத்து கிடந்தான் அப்படின்ற போல அந்த குரு சொல்ல, எல்லாம் சரி அவன் தனியாவா இருந்தான், அவன் பக்கத்துல திவ்யா இல்லையான்ற மாதிரி கேட்க, இல்ல சார் அவன் சீட்ல தனியா தான் உட்காந்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி இந்த குரு சொல்ல, இப்ப அடுத்ததான் நம்ம ஹீரோ திவ்யாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. திவ்யா ஜீவா இறந்ததுல இருந்தே அழுதுட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல நீங்க கோயம்பேடுல 2 பேரும் ஒன்னா தான் பஸ் ஏறி இருக்கீங்க, அப்புறம் எதுக்காக ஆன் தி வே ஹைவேல அவர் மட்டும் தனியா சீட்ல உட்கார்ந்து இருந்திருக்காரு, என்ன காரணம்னு திவ்யா பார்த்து கேட்க, அதே பஸ்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வாமிட் பண்ணதுக்காக அந்த கண்டக்டர் திட்டிட்டு போனால அதுல இருந்து பாவம் அழுதுட்டே இருக்காங்களா, அவங்கள சமாதானப்படுத்துற விதமா தான் திவ்யா அவங்க பக்கத்து சீட்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு திவ்யா அவங்க பக்கத்திலேயே கைப்பிடிச்சபடி படுத்துட்டாங்களாம். அந்த டைமிங்ல தான் ஜீவா தனியா அவன் சீட்ல உட்கார்ந்து இருந்திருக்கான். அவன் இறந்தது கூட திவ்யாக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இப்போவே இந்த கேஸ் ஒரு மாதிரி டெட் எண்ட்ல தான் போய் முடியுது. பஸ்ஸுக்குள்ள இருக்க யார் தான் கொலை பண்ணிருப்பாங்கன்ற ஒரு கிளியர் பிக்சர் நம்ம ஹீரோக்கு இன்னும் கிடைக்கல. தொடர்ந்து ஒரு பக்கம் இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ஒருவேளை இந்த பஸ் நடுவுல எங்கேயாச்சும் நின்று இருக்குமா, அந்த டைம்ல யாராவது பஸ்ஸுக்குள்ள ஏறி கொலை பண்ணிருப்பாங்களா, அந்த கோணத்துல எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த பஸ்ஸோட டிரைவர் அந்த மாதிரி எல்லாம் எங்களால எங்கேயுமே நடுவுல பஸ் நிறுத்த முடியாது, ஏன்னா இந்த பஸ்ல ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கு. அப்படி நான் நடுவுல எங்கேயாச்சும் பஸ் நிறுத்தணும்னா உடனே எனக்கு எங்க கம்பெனில இருந்து கால் வந்துரும். ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும்தான் நான் உங்ககிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி தான் பஸ் நிறுத்துவேன். சோ நடுவுல நான் எங்கேயுமே பஸ் நிறுத்தல அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் சொல்றான். இந்த டிரைவர் நடுவுல எங்கேயும் பஸ் நிறுத்தலன்றான். உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் யாரை விசாரிச்சாலும் யாருக்குமே யாரு ஜீவாவை கொலை பண்ணாங்கன்ற விஷயமும் தெரியல. யாரு மேலேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான சந்தேகமும் எழ மாட்டேங்குது. அப்படியே சந்தேகப்பட்டு விசாரிச்சாலும் அதுவும் ஒரு விதமான டெட் எண்ட்ல போய் முடியுது. யார் தான்ப்பா இந்த ஜீவாவை கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தலையை பிச்சுக்கிட்டு இந்த பஸ் வந்துட்டு இந்த ரூட், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டோல்கேட், அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ், இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அலசுன்னு ஆராய்ஞ்சு கடைசியா இவர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கிராக் பண்றாரு. கரெக்டா இந்த பஸ் கள்ளக்குறிச்சி டோல்கேட்டை தாண்டும் போதுதான் யார் அந்த கொலைகாரன்ற விஷயத்தை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அதை இப்ப ரிவீல் பண்ணாம இப்போ அந்த ஸ்டேஷன்ல இருக்க பேசஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் அவங்களுடைய போனை கொடுத்து எல்லாருக்கும் அவங்க வீட்டுக்கு போன் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன்ல கொடுக்க, பேசஞ்சர்ஸ்ல இருந்து டிரைவர்ல இருந்து கண்டக்டர் வரைக்கும் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பஸ்ஸுக்குள்ள ஒரு கொலை நடந்து போச்சு, அதனால விசாரிக்க ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா ஒருத்தனை தவிர அவன் தான் அந்த கில்லர். அந்த கில்லர் யாருன்னு இப்பவும் ரிவீல் பண்ணல. ஹீரோ என்ன பண்றாருன்னா ஸ்டேஷன்ல இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. கவலைப்படாதீங்க, கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, நீங்க எல்லாரும் வீடு போய் சேருங்கன்ற மாதிரி பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் அனுப்பிட்டு இந்த பஸ்ஸோடைய டிரைவர் அண்ட் கண்டக்டரை மட்டும் தான் ஸ்டேஷனுக்குள்ள வச்சிருக்காங்க. எஸ், அந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த கில்லர். அந்த கில்லர் வேற யாரும் இல்ல, அந்த பஸ்ஸோடைய டிரைவர் தான் கில்லரே. இப்போ அவனை ஸ்டேஷனுக்குள்ள வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சதுல இந்த டிரைவர் ஏன் ஜீவாவை கொலை பண்ணா, அதுவும் ரன்னிங்லே இந்த பஸ்ஸை எங்கேயும் நிறுத்தாம டிரைவிங்ல இருக்கும் போதே எப்படி இவன் ஜீவாவை கொலை பண்ணா, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் இங்க தாங்க இவன் சொல்ற கதையில் தான் ரிவீலே ஆக போகுது. இது எல்லாம் ஆரம்பிச்சது எங்க இருந்துன்னா கோயம்பேட்ல இருந்து இந்த பஸ் எப்பவும் நைட் 8 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களே, ஆனா இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டா ½ hour லேட் 8:30 மணிக்கு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பஸ்ல வர வேண்டிய ஜனனின்ற அந்த பொண்ணு டைமிங்க்கு இந்த பஸ் வந்துடுன்ற மாதிரி அவங்க ஸ்டாப்பிங்ல அவங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்ப இந்த ஐபோன் டிராவல்ஸ் உடைய வண்டி கரெக்டா டைமிங்க்கு அவங்க நின்றுட்டு இருந்த ஸ்டாப்பிங்க கிராஸ் பண்ணி போயிருக்கு, அதுவும் நிறுத்தாம போயிருக்கு. ஆனாலும் அந்த ஜனனின்றவங்க அந்த வண்டியை மடக்கி அந்த பஸ்ல ஏறி இருக்காங்க. பஸ்ஸுக்குள்ள ஒரே ஒரு பேசஞ்சர் கூட இல்ல, அதுக்கு பதிலா அந்த பஸ்ஸுக்குள்ள இரும்பு பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. என்னடா அது ஒரே குழப்பமா இருக்கு, ஐபோன் டிராவல்ஸ் அதுல பேசஞ்சர்ஸோட தான் கோயம்பேடுல இருந்து கிளம்பி இருக்கு, ஆனா பஸ்ஸுக்குள்ள எந்த ஒரு பேசஞ்சரும் இல்லையே, எப்படி இது சாத்தியம்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். அதை தான் இங்க நம்ம ஹீரோ அந்த டிரைவர் அடிச்சு விசாரிச்சதுல பல உண்மைகள் தெரிய வருது. அது என்னன்னா இந்த ஐபோன் டிராவல்ஸ் என்ற பேர்ல இன்னொரு பஸ் ஓடிட்டு இருக்கு, அதுவும் இந்த பஸ்ஸோட நம்பர் பிளேட்டோட ஜீவாவை கொலை பண்ண இந்த கில்லர் டிரைவருக்கான வேற ஒரு முதலாளிக்கு வேலை பார்க்கறவன். அந்த முதலாளிக்காரன் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஐபோன் டிராவல்ஸ் உடைய பேரை யூஸ் பண்ணி இன்னொரு பஸ் அதே ரூட்ல ஓட விட்டுருக்கான், அதுவும் அதே நம்பர் பிளேட்டோட. பேசஞ்சர் போற ஆம்னி பஸ்ன்றதுனால போலீஸ்காரங்க பெருசா செக் பண்ண மாட்டாங்களாம். சோ அதுக்காக தான் இந்த மாதிரியான பஸ்ஸை சூஸ் பண்ணி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்களாம். கடத்தலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பஸ் முன்னாடி போகணுன்றதுக்காக தான் இந்த கில்லர் பஸ் டிரைவர் அவனுடைய பஸ்ஸை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வேணும்னே ½ hour லேட்டா எடுத்திருக்கான். ஆனா டைமிங்க்கு பஸ் வந்துடும் சொல்லிட்டு அடுத்த ஸ்டாப்பிங்ல நின்று இந்த ஜனீன் என்ற பொண்ணு கண்ணுக்கு இரும்பு பெட்டியோட போயிட்டு இருக்க இந்த கடத்தல் பஸ்ஸை பார்த்ததும் கை போட்டு நிறுத்திருக்காங்க. இப்படி நிறுத்தினதும் அந்த பஸ்ல இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டரை பார்த்து ஐபோன் டிராவல்ஸ் தான் நான் புக் பண்ணிருக்கேன், இந்த ஸ்டாப்பிங்ல தான் ஏறும்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் எதுக்காக நீங்க ஸ்டாப் பண்ணாம போயிட்டு இருக்கீங்க, நான் ஒரு மீடியா பர்சன், நீங்க இப்படி நிறுத்தாம போனதை பத்தி நாளைக்கு உங்க டிராவல்ஸ் நான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஜனனின்ற பொண்ணு மிரட்டதும் சரிமா ஏறுமான்ற மாதிரி அந்த கடத்தல் பஸ்ல ஜனனின்ற பொண்ணை ஏத்திக்கிறாங்க. அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள ஏறினதும் அந்த பஸ்ல சுத்தமா எந்த ஒரு பேசஞ்சர்ஸும் இல்ல, அதுக்கு பதிலா இரும்பு பாக்ஸ் மட்டும் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆகி டே அங்கிருந்து திரும்ப போலான்னு பாக்குறா. ஆனா அதுக்குள்ள அந்த பஸ்ல அந்த கண்டக்டர் அந்த
பொண்ணை ஒரே போடா போட்டு மயக்கடிக்க வச்சு கை கால்லாம் கட்டி அந்த பஸ்ஸுக்குள்ளே வச்சு அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்க முயற்சி பண்ணிருக்கானுங்க. அப்படி இந்த பஸ் ஹைவேல போயிட்டு இருக்கும்போது உள்ள மயங்கி கிடக்குற அந்த ஜனனின்ற பொண்ணு கண்டக்டர் பலவந்தமா அந்த பொண்ணு நாசம் பண்ண வர அதே ரூட்ல பேசஞ்சர்ஸோட பின்னாடி வந்துட்டு இருக்க ஐம்பன் டிராவல்ஸ் அந்த பஸ்ஸும் அதே டைமிங்ல கிராஸ் ஆகுது. அப்படி கிராஸ் ஆகும்போது அந்த பஸ்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் தவிர. அந்த ஒருத்தர் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ண ஜீவா அவன் விண்டோ வழியா பக்கத்துல கிராஸ் ஆயிட்டு இருக்க அந்த பஸ்ஸை பார்க்கும்போது அந்த பஸ்ஸுக்குள்ள அந்த ஜனனின்ற பொண்ணுடைய அலறல் உள்ளுக்குள்ள அந்த கண்டக்டர் பலவந்தமா அந்த பொண்ணை நாசம் பண்றத பார்த்துட்டு உடனே நம்ம ஜீவா நேரா இப்ப இந்த பஸ் டிரைவர் கிட்ட வந்து அண்ணா உடனே அந்த பஸ்ஸை போய் நிறுத்துங்க, அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் கிட்ட சொன்னதும் ஆக்சுவலா அந்த டிரைவரே அவங்களுடைய ஆள் தான். அதனால இந்த பஸ் டிரைவர் ஜீவா ஆஃப் பண்ற விதமா தம்பி நம்ம பஸ்ல 20க்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, நம்மளால ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் அவாய்ட் பண்ணிருக்கான். ஆனாலும் ஜீவா விடாம நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்ட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சென்னை டு கோயம்புத்தூர் போற ரூட்ல பஸ்ஸுக்குள்ள ஒரு பொண்ணை ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ண என்ன பஸ் நம்பர்லாம் சொல்லுப்பான்ற மாதிரி கண்ட்ரோல் ரூம்ல கேட்டதும் தான் நம்ம ஜீவா அந்த பஸ்ஸை பார்த்திருக்கான். அதுவும் ஐம்போன் டிராவல்ஸ், அதே மாதிரி இந்த பஸ்ஸோட நம்பர் தான் அதுலயும் இருந்திருக்கு. சோ அதனால தான் நம்ம ஜீவா இந்த மாதிரி ஐம்போன் டிராவல்ஸ் அண்ட் அதே சேம் நம்பரையும் சொல்லியிருக்கான். அப்படி இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே போன்ல பேட்டரி தீர்ந்து போன் சுவிச் ஆஃப் ஆயிடுது. சோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இவன் சொன்னபடி பார்த்தா இவன் போயிட்டு இருக்க ஐம்போன் டிராவல்ஸ்ல தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்கான்ற மாதிரி போலீஸ்க்கு கன்வே ஆயிடுது. ஏன்னா சேம் டிராவல்ஸ் நேம் சேம் நம்பர்ல இப்போ இவன் இப்படி போலீஸ்க்கு வேற கால் பண்ணிட்டான். போச்சு தொக்கா மாட்ட போறோம். முதல்ல இந்த ஜீவாவை ஆஃப் பண்ணணுன்றதுக்காக இந்த டிரைவர் என்ன பண்ணிருக்கானா நைஸா ஜீவா கிட்ட பேச்சு கொடுத்துட்டு தம்பி நீ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்க, நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல, அவங்க பாத்துப்பாங்க, அந்த பொண்ணை அவங்க காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த தண்ணி குடின்ற மாதிரி அவன் குடிக்க வச்சிருந்த வாட்டர் பாட்டில கொடுத்துருக்கான். ஆக்சுவலா அந்த வாட்டர் பாட்டில தூக்க மாத்திரையே கலந்து கொடுத்துருக்கான். அது குடிச்சதுமே ஜீவாக்கு அவனையும் ஒரு தூக்கம் வந்திருக்கு. நீ போய் தூங்குப்பா, அந்த பொண்ணை கண்டிப்பா அவங்க காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த டிரைவர் பேசி ஜீவாவை அவன் சீட்ல போய் தூங்க வச்சிடறான். அப்படி ஜீவாவை போய் தூங்க வச்சதுக்கு அப்புறம் இந்த கில்லர் டிரைவர் என்ன பண்றானா அந்த இன்னொரு பஸ் டிரைவருக்கு கால் பண்ணி யோ அந்த பஸ்ஸுக்குள்ள யார் இருக்கா, ஏதோ ஒரு பொண்ணு இருக்காலாமே, எங்க பஸ்ல இருக்க ஒரு பேசஞ்சர் பார்த்துட்டான், ஒரே பிரச்சனை ஆகி போச்சு, உங்களை யார் அந்த பொண்ணு அந்த பஸ்ல ஏத்த சொன்னது அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் கேட்க இதுக்கு அந்த பஸ் டிரைவர் என்ன சொல்றானா ஏப்பா இந்த பொண்ணு ஆக்சுவலா உங்க பஸ்ல வர வேண்டிய பொண்ணு, நான் பஸ்ஸை நிறுத்தாம தான் கிராஸ் பண்ணி போனேன், ஆனாலும் வளைச்சு பிடிச்சி பிரஸ் மீடியான்னு சொல்லிட்டு வாய் விட்டுச்சு, அதனால தான் வேற வழியே நம்ம பஸ்ல ஏத்த வேண்டியதா போயிடுச்சு, சரி ஓகே உடனே அவளை டிஸ்போஸ் பண்ணுங்க, பஸ்ஸுக்குள்ள வச்சுக்காதீங்க, நான் சொல்ற வரைக்கும் கள்ளக்குறிச்சி டோல் கேட்ட கிராஸ் பண்ணாதீங்க, அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த டிரைவர் தான் அந்த பஸ் டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். இந்த பஸ் டிரைவரும் அதே மாதிரி அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த ஜனனின்ற அந்த இளம் பெண்ணை இவனுக்கு அடிச்சு துன்புறுத்தினதால மயங்கி போயிருக்கான். அந்த பொண்ணு அரை மயக்கத்துல இருக்கும்போது அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஹைவே ஓரத்திலேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணலாம், இந்த ஜீவா வேற போலீஸ்க்கு கால் பண்ணானே, சோ போலீஸ் கிட்ட மாட்டுவோமே என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இந்த பஸ் டிரைவர் அவனுடைய முதலாளிக்கே கால் பண்ண கால்ல இருக்க முதலாளி ஒரே வழி அந்த ஜீவாவா ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா அவன் உயிரை விட அந்த பஸ்ல போயிட்டு இருக்க அந்த இரும்பு பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னா அந்த ஜீவா சாவணும் அப்படின்ற மாதிரி அந்த முதலாளி சொல்ல வேற வழியே இல்லாம இந்த டிரைவர் பஸ்ஸுக்குள்ள சுயநினைவு இழந்து தூங்கிட்டு இருக்க ஜீவாவை போட்டு தள்ளணும் பிளான் பண்றான். ஆனா இந்த டிரைவரால இந்த பஸ்ஸை நடுவில் எங்கேயும் நிறுத்த முடியாது. ஏன்னா இந்த பஸ்ஸுக்குள்ள ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கு, இவன் எங்கேயாச்சும் நிறுத்தினானா இவங்க கம்பெனில இருந்து கால் பண்ணுவாங்க. சோ அதுக்காக இந்த டிரைவர் என்ன பிளான் பண்றானா அந்த இன்னொரு பஸ்ஸோட கிளீனர் இருக்கான்ல அவனை ரன்னிங்லே இந்த பஸ்ஸுக்குள்ள ஏற சொல்லி அவனை இந்த பஸ்ஸை ஓட்ட விட்டுட்டு ரன்னிங்லே இந்த டிரைவர் தான் எல்லா பேசஞ்சர்ஸும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தமா நேரம் பார்த்து சீட்ல தனியா அன்கான்சியஸா படுத்துட்டு இருக்க ஜீவாவை போயிட்டு சத்தமே இல்லாம கழுத்துல ஒரு சொருவி கொடூரமா கொன்னு அவன் கதையை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பஸ் போலீஸ் கிட்ட மாட்டிருக்கு. இதுதான் சார் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட புட்டு வைக்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உன் முதலாளி அந்த பஸ்ஸுக்குள்ள அப்படி அந்த இரும்பு பெட்டிக்குள்ள என்னதான் கடத்துறான், முதல்ல உன் முதலாளி யாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணதுல கடைசியா இந்த கடத்தல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க இந்த முதலாளியை ட்ராக் டவுன் பண்ணி போய் பிடிச்சிடுறாங்க. அப்படி அவனுடைய லொகேஷன்ல வச்சு அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. அது என்னன்னா அதே லொகேஷன்ல தான் ஆரம்பத்துல காணாம போன அந்த இளம் பெண்ணும் அங்கதான் இருக்காங்க. ஹீரோ அந்த முதலாளிக்காரனை பிடிச்சி எதுக்குடா இந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கீங்க, பஸ்ஸுக்குள்ள அந்த இரும்பு பாக்ஸ்ல அப்படி என்னதான்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவனை அடிச்சு உடைச்சி அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய இரும்பு பாக்ஸை ஓபன் பண்ணா ஃபுல்லாவே ஓட்டிங் மிஷின் அண்ட் அதே மாதிரி கடத்தப்பட்டிருக்க அந்த இளம் பெண்ணும் தேர்தல் அதிகாரியோட ஒரே பொண்ணு. அதே லொகேஷன்ல தான் தேர்தல் அதிகாரியும் இருக்காரு. அவரை பிடிச்சி நம்ம ஹீரோ விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கிரைம்க்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு தெரிய வருது. ரீசெண்டா எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, நாளைக்கு தான் ஓட் கவுண்டிங். இந்த முதலாளிக்காரன் இருக்கால அவனும் எலெக்ஷன்ல நின்று இருக்கான், அவன் ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஓட்டிங் மிஷினை மாத்தணும் முடிவு பண்ணிருக்கான். அதுவும் தேர்தல் அதிகாரியை வச்சு. அதுக்காக தான் தேர்தல் அதிகாரியோட பொண்ணை கிட்னாப் பண்ணி அந்த தேர்தல் அதிகாரியை மிரட்டி அவன் எடுத்து கூட்டு வந்து இவன் அந்த பஸ்ல இரும்பு பெட்டி மூலியமா எடுத்துட்டு வந்திருக்கால அந்த ஓட்டிங் மிஷின் எல்லாம் மொத்தமா மாத்தி நாளைக்கு ஓட் கவுண்டிங்ல இவன் வின் பண்ணுன்றதுக்காக தான் இவ்வளவு வேலையும் இந்த முதலாளிக்காரன் பண்ணிருக்கான். இது எல்லாத்தையும் கடைசியா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த முதலாளிக்காரனை பார்த்து ஏனடே
டேய் மக்களை ஏமாத்துறீங்க, மக்களை சுரண்டி சாப்பிட்றீங்க, மக்களுடைய வரி பணத்தில் நீங்கள் கொழுத்து போயிருக்கீங்க, இப்படி எல்லாத்தையும் இழந்து இருக்க அந்த பாவப்பட்ட மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே சக்தி அவங்களுடைய ஓட்டு மட்டும்தான். ஆனா அதுலயும் நீங்க இப்படி ஒரு பித்தலாட்டம் பண்றீங்களா டேய், உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த சமூகத்திலே இருக்கக்கூடாதுன்ட்டு கடைசியா நம்ம ஹீரோ அந்த முதலாளிக்காரனையும் பட்டுன்னு போட்டு தள்ளி அவனை பினிஷ் பண்ணிடுறாரு. கடைசியா நம்ம ஹீரோ கடத்தப்பட்ட பெண்ணை அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிடறாரு. இந்த இரவு இந்த 10 மணி நேரத்துக்குள்ளவே இந்த கேஸை நம்ம ஹீரோ பக்காவா முடிச்சதோட இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த 10 ஹார்ஸ்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்கள் கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணுறேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா.